கானான் தேசத்துல கால் வச்சதுக்கு அப்புறம் அந்த தேசத்தின் நன்மையை புசித்தார்கள். வனாந்தரத்துல வேற வாய்ப்பே இல்ல. அதனால கர்த்தரே மன்னாவை கொடுத்தார். உன்னை வாய்ப்பே இல்லாத சூழலில் நடத்துறது எதுக்கு தெரியுமா? அவரே உனக்கு எல்லாமே செய்யறதுக்கு. கானான் தேசத்துல கால் வச்சதோட எது ஸ்டாப் ஆச்சு? மன்னா ஸ்டாப் ஆச்சு. என் பாக்கெட்ல நான் காசை வச்சுட்டு, கர்த்தாவே அந்த காகத்தை யார்கிட்ட கொத்திட்டு வந்து என் மேல போட சொல்லுங்கன்னா போட மாட்டார். இப்படி பார்த்துட்டே இருப்பார். இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியர் கூட்டத்தில் போயிருக்கிறார். போயிருக்கும் போது ஒரு மிஷினரி அங்கே வராங்க. வந்து சொல்றாங்க, நான் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறேன், எனக்கு அங்கிருந்து ஒவ்வொரு வீடை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு நான் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் இருந்துன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே, என் கையில் காசே இல்லை, சைக்கிள் வாங்க கூட காசு இல்லை, 2 வீலர் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் பார்த்தா நான் தங்கி இருந்த அறையின் கதவை ஒருத்தங்க தட்டுறாங்க. திடீர்னு கதவை திறந்து பார்த்தா ஃப்ரண்ட்ல ஒரு கார் நிற்குது. யாரோ பெரியவங்க வந்திருக்காங்க நினைச்சு அப்படி பார்த்தா அந்த தட்டுனவர் கீயை கொண்டு கையில தந்துட்டு, ஆண்டவர் இதை உங்கள்கிட்ட தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் 2 வீலர் காசை விரும்பி கேட்டேன், ஆண்டவர் எனக்கு காரே தந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொல்றாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த பாஸ்டருக்கும் கார் இல்லை, இவரும் கேட்டுட்டு இருக்கிறார். இவர் பார்த்தார், இந்த ஜெபம் நல்லா இருக்குது. இவர் நேரா வீட்டுக்கு போனார். அன்னையில இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி யார் கதவை தட்டினாலும் திறந்து பார்ப்பார். கார் வந்து ஃப்ரண்ட்ல நிக்குதான். இவர் பார்த்தார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் ஆகும்போது சோர்ந்துட்டு மெதுவா ஜெபத்துல, போங்க ஆண்டவரே, நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைன்னு சொல்றீங்க, நானும் டெய்லி கதவை திறந்து பார்க்கிறேன், பழைய பைக் மட்டும் தான் நிக்குதே தவிர காரை காணும் ஆண்டவரை சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், அம்மா உன் பேங்க்ல எவ்வளவு காசு வச்சிருக்கிற? ஆண்டவரை இவ்வளவு காசு வச்சிருக்கிற, அந்த காசுல நீ கேட்ட கார் எத்தனை வாங்கலாம்? 2 கார் வாங்கலாம், ஓடி போய் வாங்கு. அவனுக்கு நான் காசு கொடுக்கல, நான் காரை கொடுத்தேன். உனக்கு நான் கார் வாங்குறதுக்கு காசை கொடுத்தேன். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என் ஆண்டவர் வனாந்திரத்திலும் நடத்துவார், கானான்ல நடத்துவார். நம்ம நினைக்கிறோம் கானான்ல நடத்தப்படுறது தான் ஆசீர்வாதம். நான் சொல்லவா, எகிப்தோ வனாந்திரமோ கானானோ கர்த்தரால் நடத்தப்படுகிறது தான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் என்னை நடத்துகிறார்.